அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மகர ராசி நண்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்களில் கிரகநிலை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது, உங்களுக்கான சாதகமான பலன் என்ன, எந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக நடத்துக்கணும், மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா புதிய தொழில் தொடங்கலாமா, மேலும் நின்று போன சில சுப காரியங்களில் எப்படிப்பட்ட முடிவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரு பரிகார முறை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் வேலை இருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரக நிலையில் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி, ராகு தைரிய வீரியஸ்தானத்தில் சந்திரன், கலத்திர ஸ்தானத்தில் குரு, அஷ்டமஸ்தானத்தில் கேது, தொழில்ஸ்தானத்தில் புதன், லாபஸ்தானத்தில் சூரியனு, செவ்வாய், சுக்கிரனு கிரக நிலை அமைந்திருக்கு. இந்த கிரக நிலையால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரத்து நன்றாக இருக்குங்க. தடைப்பட்ட காரியங்கள் சாதகமாக நடந்து முடிய போகுது. வீண் மனக்குழப்பங்கள் தோன்றினாலுமே முடிவில் தெளிவு உண்டு. தேவையற்ற பிரச்சனைகளை தலையிடுவது மட்டும் தவிர்த்துக்கோங்க. சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபட வேண்டியதாக இருக்கும். தேவையான உதவிகள் தாமதமாக கிடைக்கலாம். வீண் கனவுகள் தோன்றும். திடீர் கோபம் தோன்றலாம். மிகவும் ரொம்ப கவனமாக பேசுவது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் அதிகரிக்குங்க. வாடிக்கையாளர்களிடம் பேசும்போது மட்டும் நிதானத்தை கடைபிடிங்க. அதுதாங்க தொழிலுக்கு நல்லது. தொழில் முன்னேற்றம் தொடர்பான கவலை ஏற்பட்டு நீங்களாம். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்திற்காக கூட அலைய வேண்டியதாக இருக்கும். பணிச்சுமை காரணமாக திடீர் கோபம் உண்டாகலாம். கவனமாக செயல்படுவது ரொம்ப நல்லது. எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்பட்டு சரியாகும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் நீங்கி பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் மேம்படும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேற்றுமை உண்டாகலாம். உங்கள் செயல்களை குடும்பத்தில் இருப்பவங்க குற்றம் சொல்லலாம். எனவே வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருங்க. கண்டு கொள்ளாமல் இருப்பது தான் இப்போதைக்கு நல்லது. பிள்ளைகளுடைய எதிர்கால நலன ஆர்வம் காட்டுவீங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற பாடுபட வேண்டியது அமையும். மற்றவங்க பிரச்சனைகளை தலையிடுவதை தவிர்த்துக்கோங்க. கோபத்தை தவிர்த்து பொறுமையாக இருப்பது தான் நல்லது. கலைத்துறையில் இருந்தீங்கன்னா வீண் ஆசைகள் மனதில் தோன்றலாம். கட்டுப்பாட்டோடு இருப்பது நல்லதுங்க. எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வது தான் நல்லது. வீண் விவகாரங்களை தலையிடாமல் இருங்க. அரசியல் துறையில் இருந்தீங்கன்னா காரியங்களை திடீர் தடை ஏற்படலாம். திட்டமிட்டு செய்வதன் மூலம் சாதகமான பலன் உண்டு. சக மனிதர்களை அனுசரித்து செல்வது நல்லது. எதிர்பாராத அலைச்சல் உண்டாகலாம். மாணவர்களுக்கு நிதானத்தை கடைபிடிங்க. வெற்றிக்கு உதவும். பாடங்களை கூடுதல் கவனத்தோடு படிப்பது தாங்க நல்லது. மேலும் உங்கள் ராசியில் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் எப்படி அமைந்திருக்குன்னா, உங்கள் ராசியில் சூரிய பகவானும் சந்திரன் சுக்கிரனே 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாங்க. குருவும் கலத்திர ஸ்தானத்தில் 7ஆம் வீட்டில் சஞ்சரிக்குதுங்க. சனியும் தைரிய இளைய சகோதர ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கு. புதனோ தொழில் கர்மஸ்தானமான 10ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு பல விஷயங்களும் சிறப்பாக அமைய போகுது. உங்கள் அர்ப்பணிப்பும் கடின உழைப்பும் வெற்றிக்கு வழிவகுக்கும். திட்டமிட்டு அனைத்து காரியங்களும் வெற்றிகரமாக முடிய போகுது. கடினமான சூழ்நிலையும் தைரியத்தோடு எதிர்கொள்வீங்க. உங்கள் வருமானம் இனி அதிகரிக்கும். நிதிநிலை மேம்படவும் புதிய வழிகளை காணலாம். அதே போல் மாதத்தின் தொடக்கத்திலேயே நிதி நிலைமை பொறுத்தவரை சூரியன் சுக்கிரன் செவ்வாய் 11ஆம் வீட்டில் இருப்பதால் குருவின் நிலை காரணமாக வருமானம் சிறப்பாக அமையும். புதிய வழிகளை பணம் சம்பாதிக்க வாய்ப்புகளும் கிடைக்குங்க. ராகு சில கிரக நிலைகளால் செலவுகள் ஏற்படலாம். மருத்துவ செலவுகள், சகோதரர் வழியில் செலவுகள் உண்டு. சொத்துக்கள் மூலமும் விரயம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதே போல தொழில் மற்றும் வேலை பொறுத்தவரை உங்களுடைய அர்ப்பணிப்பு கடின உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்குங்க. மூத்த அதிகாரிகளிடமிருந்து பாராட்டுகளையும் பெறுவீங்க. வேலை செய்து வருபவங்களுக்கு இடமாற்றம் உண்டு. மேலும் புதிய யோசனைகளும் திட்டங்களும் மூலம் தொழில் வாழ்க்கை முன்னேற்றம் உண்டு. வணிகர்களுக்கு சாதகமான மாதமாக அமைந்திருக்கு. வியாபாரம் செழிக்க வாய்ப்பு இருக்கு. கல்வி ஆரோக்கியம் பொறுத்தவரை மாதத்தின் முதல் பாதியில் ஆரோக்கியத்திற்கு சாதகமாக இருக்கும். பெரிய உடல்நல பிரச்சனைகள் ஏற்படாது. மாதத்தின் பிற்பகுதியில் சிறு உடல்நல பிரச்சனைகள் ஏற்படலாம். கோபத்தை இந்த நேரத்தில் கட்டுப்பாட்டோடு வைத்துக் கொள்வது நல்லது. மாணவர்களுக்கு முக்கியமான ஒரு காலமாக அமைய போகுது.
கவனச்சிதறல்கள் உங்கள் முன்னேற்றத்தை பாதிக்கும். அதனால் படிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது. கல்வி தொடர்பான விஷயங்களில் கூடுதல் உழைப்பும் சரியான திட்டமிடலும் தேவைங்க. கடின உழைப்பிற்கான பலன்களை நிச்சயம் இப்போது உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் குடும்ப உறவை பொறுத்தவரை திருமணமானவர்களுக்கு மாதத்தின் முதல் பாதி அனுகூலமாக இருக்கு. உறவுகள் ஆழமடையும். சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகளும் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பேச்சின் நிதானம் ரொம்ப தேவை. வீட்டில் பதட்டமான சூழல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. குடும்ப பிரச்சனைகள் தொடர்பாக கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கலாம். சகோதரர்களுடைய வழியால் செலவுகள் உண்டாகலாம். நீங்கள் தொடர்ந்து சிவபெருமானையும் விநாயகரையும் வணங்குவது தடைகளை நீக்கி வெற்றியை வலித்துகிறோம். சனீஸ்வரனை வணங்குவது உங்கள் ராசிக்கு கூடுதல் பலனை தருங்க. ராகுவின் தாக்கத்தை குறைக்க தவறான பழக்கங்களுக்கு அடிமையாவதை தவிர்த்துக்கோங்க. சனீஸ்வரனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் ரொம்ப நல்லது. முடிந்தால் ஏழைகளுக்கு உணவு இல்லைனா உதவுவது நற்பலன்களை தேடித்தருங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் சுக்கிரன் மாத தொடக்கத்தில் 11ஆம் வீட்டில் செஞ்சிருக்கு. உங்கள் ராசி லக்னத்தில் சார்ந்த நபர்களுக்கு இந்த லாபஸ்தானத்தில் புதனும் சுக்கிரனும் அமர்ந்திருப்பது இடம், பொருள், வீடு, வாகனம், ரியல் எஸ்டேட், ரெஜிஸ்ட்ரேஷன் போன்ற அனைத்து விஷயங்களும் வெற்றியை தரக்கூடிய யோகமாக அமைய போகுது. விரயத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சூரியனும் செவ்வாயின் கால், மூட்டு இல்லைனா மறைமுக பகுதிகளில் சிறிய அறுவை சிகிச்சைகள் செய்ய வேண்டியதாக கூட வரலாம். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் தேவையில்லாத பிரச்சனைகளையும் மன அழுத்தத்தையும் தரக்கூடிய பாதிப்புகளை கொடுக்க போகிறாரு. குரு 6ஆம் இடத்துல வக்கரமாக அமைந்திருப்பதால் வங்கி கடன்கள் கிடைக்கும். உங்கள் வீட்டில் தங்கியிருக்கக்கூடிய நபர்களுடைய ஆரோக்கியம் இல்லைனா அவங்களுடைய சகவாசம் சரியில்லாமல் போக வாய்ப்பு இருக்குங்க. வெளியூர், வெளிநாடு, தூரதேச பயணம் செல்லக்கூடிய யோகம் உண்டு. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்தில் செட்டில் ஆகக்கூடிய யோகமும் இருக்கு. பெரிய பிரச்சனைகள் எல்லாம் ஓய்வு போகுது. டென்ஷன் குறைந்துடுங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். தூக்கமின்மை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கால் பகுதி, மூட்டு தொடர்பான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குங்க. இதுவரை இருந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா தடைபட்டு கொண்ட ஒரு காரியம் நல்லபடியாக நடந்து முடிய போகுது. இழுபறியாக இருந்த நிலைகள் அனைத்தும் மாறுங்க. தொழில், உத்தியோக, வியாபாரம், படிப்பு ரீதியாக அனைத்து விஷயங்களும் நன்மைகள் உண்டு. கஷ்டங்கள் அனைத்தும் தீரக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது. மகர ராசினருக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. சுப விரயம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உத்தியோக, தொழில், வியாபாரம் தொடர்பான மனக்குழப்பங்களை தவிர்ப்பது நல்லது. சுப விரைய பிரதப்தம் உண்டே. கொடுத்த வகை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய யோகம் இருக்கு. வாகனத்தில் வித்தைகள் காட்டுவதை தவிர்த்துக்கோங்க. விதிமுறைகளை கடைபிடிப்பது நன்மை அளிக்கும். தொழில் மாற்றத்துக்கான அற்புத காலகட்டம் தாங்க இது. உங்களுடைய செல்வாக்கு மதிப்பு கூடும். யோகமோ நம்பிக்கை ஏற்படும். திட்டமிட்டு காரியங்களில் வெற்றி காணக்கூடிய யோகம் உண்டு. வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும் என்பதால் அந்த செலவுகளை சந்தோஷ செலவுகளாக மாற்றிக்கோங்க. புதிய பொறுப்புகள், புதிய கௌரவங்களும் வந்து சேரும். புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கிறதுக்கு, சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. சொந்த தொழில் தொடங்குவதற்கான யோகம் உண்டு. 7 சனி விலகி இருப்பதால் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்க போகுது. எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இரவு நேரங்களில் தூக்கம் இல்லாமல் இருப்பது பாதிப்பை ஏற்படுத்தும். தூக்கத்தை தவிர்க்காமல் இருப்பது நல்லது. பணவரவும் நன்றாக இருக்கு. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டு. உத்தியோகத்தில் காணப்பட்டு வந்த சிக்கல்கள் தீரும். எடுத்த காரியங்களில் அதிக அளவில் பார்த்திங்கன்னா ஜெயம் உண்டு. நவகிரகத்தால் இருக்கக்கூடிய கேது வழிபாடு யோக பலத்தை அதிக அளவில் கொடுக்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு தவறாமல் செய்து அற்புதமான முன்னேற்றத்தை இந்த நேரத்தில் நீங்கள் பெற்றுக்கலாம். உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்களை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னா, திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பொறுத்தவரை பிரிந்து சென்ற தம்பதியினர் ஒன்று சேரலாம். நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நாளாக அமையும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். வருமானமும் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் அதிகரிக்குங்க. மருத்துவ தொழில் புரிந்தீங்கன்னா அதிக வருவாய் தரக்கூடிய நாளாக அமைய போகுது. சோதனைகள் அனைத்தும் வெற்றியாக மாறும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் காரியங்கள் அனைத்தும் கைகூடி வருங்க. உங்கள் செயல்பாடுகள் மற்றவங்களை கவரும் விதத்தில் அமையும். உல்லாச பயணங்களில் நாட்டம் செலுத்துவீங்க. மன அடக்கம் பெற தியானம் செய்துக்கோங்க. படிப்பில் நாட்டம் கூடும். பெற்றோர்கள், பிள்ளைகள் விரும்பியதை வாங்கி கொடுப்பீங்க. செலவுகளும் அலைச்சலும் அதிகரிக்கலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசி நண்பர்கள் நீங்கள் சனிக்கிழமை நாளில் சனி பகவானுக்கு விநாயகரை வழிபடுவதே எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்க உதவியாக அமையும். கஷ்டங்களும் தீர தொடங்குங்க. குடும்பத்தில் அமைதி உண்டாகும். மேலும் சனிக்கிழமை நாளில் பார்த்தீங்கன்னா காகத்திற்கு சாதம் வைத்த பிறகு நீங்கள் பெருமாளை வழிபட்ட பிறகு நெய் தீப முயற்சி வழிபட்டால் சிறப்பான பலன் உண்டு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் மகர ராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா ஓ முருகா போற்றின்னு 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.